வணக்கம். மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருமணம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட விருந்தும் ரொம்பவே சிறப்பாக நடக்குது. இதை பெண் வீட்டார் சிவபெருமான் கிட்ட சொல்லி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. இதை பார்த்த சிவபெருமான், எங்கள் பூத கணத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க பார்க்கலாம் அப்படின்றாரு. அவரோட பூதகணமான குண்டோதரனை அனுப்புகிறாரு. குண்டோதரன் என்ன பண்ணுறாரு, அந்த விருந்தையே மருந்து மாதிரி ஒரே வாயில் போட்டு முழுங்கிடுறாரு. சாப்பாடு காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. பெண் வீட்டார் சிவபெருமான் கிட்டேயே கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யறது தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே சரணடைகிறாங்க. அதனால் அரண்மனை வாசிகளாக இருந்தாலும் திருமண வீட்டில் பெருமை பேசக்கூடாதுன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட தத்துவம். சிவபெருமான் அன்னபூரணியை அனுப்புகிறாரு, நீ குண்டோதரனுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லி. அன்னபூரணியும் சாப்பாடு போடுறாங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தண்ணி குடிக்க போகிற. தண்ணியை ஆறு குளம் எல்லாத்துல இருக்கிற தண்ணியும் குடிச்சிட்டாரு. அவருக்கு தாகம் அடங்கலை. இப்போ என்ன பண்ணுறது, அவர் சிவபெருமான் தன்னோட சடமுடியில் இருக்கிற கங்கையை நீ மதுரையில் பாய்ந்து ஓடுன்னு சொல்கிறாரு. கங்கையும் பாய்ந்து ஓடினதால் வைகையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவர் தாகத்தை தீர்த்துக்கிறாரு. இந்த வைகை நதி இன்னமும் புண்ணிய நதியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளை வேறு ஒரு கதையுடன் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.